எஸ்ரா 7வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பார்க்கும் பொழுது, இந்த எஸ்ரா ஆரோனின் வம்சத்திலே, பிரதான ஆசாரியனுடைய வம்சத்திலே வந்தவன். இந்த எஸ்ரா நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவன் அர்த்தசஷ்டாவின் ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனான் என்று பார்க்கின்றோம். எஸ்ராவின் மூலம் ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் அந்த தேசம் முழுவதும் இடிபாடுகளுக்குள்ளாக கிடந்தது. அந்த மதில் சுவர்கள், அந்த வாசல்கள் அனைத்தும் இடிபட்டு கிடந்தபடினாலே அதை சுற்றிலும் ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை. எனவே எல்லாம் செப்பனிடப்பட முடியாத நிலைமையில் மக்களும் ஆலயத்திற்கு போவதிலே சிரமத்தோடு அவர்கள் போக வேண்டியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, எந்த காலத்திலே எந்த நேரத்திலேயும் எந்த எதிரியும் அவர்களை தாக்கும்படியான ஒரு அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நெகேமியா எழும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். இதை நெகேமியா 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. நெகேமியா அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷத்திலே எருசலேமின் மதில்களையும் வாசல்களையும் கட்டுவதற்காக அவன் எழும்புகிறான். தனிப்பட்ட மனிதர்களாக நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் 3 ஆழ் தத்துவங்களை கொண்டிருக்கிறோம். சரீரம், ஆவி, ஆத்மா. இந்த சரீரம் இந்த தேசத்தை குறிப்பிடலாம். இந்த ஆவி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை குறிக்கின்ற பரிசுத்த ஆவியின் ஆலயமாக நாம் ஒப்பிடலாம். இந்த ஆத்மா என்பது நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய சித்தம், நோக்கம் இவற்றை குறிக்கின்றதாக இருக்கின்றது. தேவனுக்குள் நாம் மறுபிறப்பு அடையும் பொழுது நம்முடைய ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானோர் வந்து அதை தேவனுடைய ஆலயமாக நம்மை மாற்றுகின்றார். ஆனாலும் நம்முடைய சித்தம், நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் ஆவியானோருடைய ஆளுகைக்கு உட்படாமல் உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆத்துமா இருக்கும் பொழுது எதிராளியாகிய சாத்தான் எந்த நேரத்திலேயும் தன்னுடைய அக்னி அஸ்திரங்களை கொண்டு நம்மை தாக்குவதற்கு அவன் வல்லவனாக இருக்கின்றான்.